ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறேன்னா க்ரோ கார்டன் அட்மின் அபியூஸ் தான். என்ட்ரி கொடுக்க கூட டைம் இல்லை, டக்குன்னு ஒரு ஆபி வந்துருச்சு, அதனால் அதை பண்ண போயிட்டேன். சரி வாங்க, இந்த ஆபியில் என்னமோ கிஃப்ட் கிடைக்கும், அதனால் ஆபி வந்ததுனால டக்குன்னு பண்ணிட்டு இருக்கேன். இது க்ரோ கார்டன் பார்ட் 2 கைஸ். பேசுறதுக்கு கூட டைம் விட மாட்டேங்கிறானுங்க. டக்குன்னு ஆபி நான் வந்து பேசுறதுக்கு இன்ட்ரோ எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் அங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே டக்குன்னு ஆபி வந்துருச்சுங்க, அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதனால் டக்குன்னு வந்துட்டேன். சரி ஓகே, வந்தாச்சு, கிட்ட வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம். ஐயோ தேசத்தில் தெரியாமல் கால் வச்சுட்டேனே. சரி பரவாயில்ல விடுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நம்ம கூட தான் வந்துட்டு இருக்காங்க. மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆர்ஐபி சுப்ரா, அப்புறம் ஈவில் கோகு, இவங்க 2 பேர் கூட தான் விளாண்டுருக்கோம். உங்களோட ரியல் நேமை நான் சொல்ல மாட்டேன். ஓகே, டெவலப் லாலிபாப் வேறு வந்திருக்கு. இல்லையா, இருக்குன்னு நினச்சேன் நான். சரி பரவாயில்லை. வேறு ஏதாவது வருமா? இல்லை, லெவலப் லாலிபாப் வரேன்னு சொன்னான் தானே. இப்போ நான் வரப்போகுது வந்துருச்சுன்னு நினச்சேன். நிறையா லெவலப் லாலிபாப் இப்போ வரேன்னு சொல்லியிருக்கான். தெரில என்னதுன்னு. வேணா வரான். சரி நம்ம நிற்போம். எதுக்கும் வர மாதிரி தெரில. என்ன இவன் வரானே, இவன் வந்து வாங்கிட்டு வானவன் வேறு பயமா. 2 minutes வருமாங்க. ஓகே, இந்த ஆபி அதுக்குள்ளே முடிஞ்சே போயிடுச்சு. திருப்பி ரெய்னிங் டாக்கோஸுங்க. யாருங்க இவன்? ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டீல் பிரேட்டராட்டை போட்டு ரெய்னிங் டாக்கோஸ் அப்படின்னு சொல்லி பின்னாடி பாட்டு போட்டு. இது ட்ரோல் பண்ணுறானா இல்லை இவனுக்கான பாட்டு தானா இது? எனக்கு தெரில. கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இவன் ட்ரோல் பண்ணுறானா இல்லை வேணே தான் இவன் ட்ரோல் பண்ணுறானா இல்லை வேணே தான் இது இவன் ஓன் பண்ணுற சாங்கா அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா நான் ஸ்டீல் பிரேட்டர் அட்மின் அபியூஸ்லேயும் இட்ஸ் ரெய்னிங் டாக்கோஸ்னு வருது, இதுலேயும் ரெய்னிங் டாக்கோஸ்னு வருது. ஒன்றுமே புரியல. ட்ராகன் ஃப்ரூட்டு, கொக்கோ. கொக்கோ வேணும் நம்மளுக்கு. கொக்கோ நம்மக்கிட்ட இல்லவே இல்லைங்க. கொக்கோ வாங்கிடலாம். எங்கடா காணோம்? சரி ஓகே கைஸ், க்ரோ கார்டன் நார்மல் க்ரோ கார்டனோட பார்ட் 3 வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். ஓகே, கொக்கோ வாங்கிடுவோம். இப்போ நம்ம கார்டன் பயங்கர பெருசாகிடுச்சு. ஐ திங்க் ஸோ இது வந்து போன வாரம் ஒரு வாரம் முன்னாடி எடுத்த வீடியோ. அதான் சொன்னல, இது வந்து போன வீக் சாட்டர்டே எடுத்த வீடியோ. ஆக்சுவலி இது அப்பயே சண்டேவே போட்டுருலாம் தான் நான் போட முடியல. அதனால் இந்த வீக் போடுறேன், கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க. இது இந்த வீக் நடந்தது இல்லை, போன வீக் நடந்தது. இப்போயே சொல்லிடுறேன். ஓகே, அடுத்தது உங்களுக்காகவே ஒரு சூப்பரான வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். சூப்பரான 2 வீடியோ இருக்குதுங்க. பிளான்ஸ் வர்சஸ் பிரெயின் ராட்ஸ் ஒன்று இருக்குது, அதுவும் அட்மின் அபியூஸ் தான். அதுவும் போன வாரம் வீடியோ தான். அது நான் டியூஸ்டே போட ட்ரை பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு வீடியோ இருக்குது, 2 வீடியோ. அது நான் போல் மாதிரி செட் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு எது வேணுமோ சொல்லுங்கள். பிளட்டு உள்ளா ஐயோ திருப்பி வந்துருக்குதுங்க. சரி ஓகே, நம்ம இந்த டைமும் நம்ம ஜெயிக்கணும். பார்ப்போம் ஜெயிக்க முடியுதா இல்லையான்னு. இந்த டைமுக்கு ஜெயிச்சிட்டோன்னு வைங்களா, 2 சிக்னல் வந்துடும். அப்புறம் 2 கார்னரில் வைக்கலாம்ல, நல்லாயிருக்கும். அப்புறம் ஓகே, பிளான்ஸ் வர்சஸ் பிரெயின் ராட்ஸ் ஒன்று, அப்புறம் 1-2 வீடியோ இருக்குது. பிளான்ஸ் வர்சஸ் பிரெயின் ராட்ஸ் கன்ஃபார்ம் இந்த வீக் போட்டுருவேன். ஏன்னா அது அடுத்த வீக்லாம் போட முடியாது. ஏனில் அது வந்து எப்படி சொல்கிறது, அது போன வாரம் எடுத்தது ஆல்ரெடி. அதுவும் அட்மின் அபியூஸ் வேறையா. இப்போ போட்டனா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது அடுத்தது போடுறேன். அது பேர் என்ன, 1-2 வீடியோ இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அதை ஃப்ரைடே போடுறேன். அடுத்த வீடியோ தூக்கி அடுத்த வாரம் சண்டே போட்டுருவேன். எந்த வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், பார்க்கலாம். ஓகே, பக்கேக் வேறு வந்திருக்குங்க. சரி ஐயோ டக்குன்னு போய் எடுக்கணும். அப்படியே போடா டக்குன்னு. ஐயோ இப்போ நம்ம தாங்க ஃபஸ்ட்டில் இருக்கோம், போய் எடுத்துடணும் டக்குன்னு. வாங்க, போக முடியும். ஐயோ 3 பேர் ரீஸ்பான் ஆகிட்டோம், பிரச்சனையே இல்லை. 3 பேருமே ரீஸ்பான் ஆகிட்டோம். இவன் நான் போய்கிட்டே இருக்கான். என்னங்க இவன் பட்டு ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவனுக்கு வேறு வேலையே இல்லையாங்க. ஓகே, நம்மளுக்கு என்னமோ லைட் சைக்கிள் மியூட்டேஷன் என்னமோ விழுந்துருக்கு, என்னன்னு பார்ப்போம். ஓகே சரி, நான் அடுத்தது வந்து பேசாமல் அந்த வீடியோவே போட்டுடுறேன். பிளான்ஸ் வர்சஸ் பிரெயின் ராட்ஸை தூக்கி ஃப்ரைடே போடுறேன், இல்லைனா அடுத்த வாரம் சண்டே போட்டுருவேன். இல்லை, பிளான்ஸ் வர்சஸ் பிரெயின் ராட்டையே ஃப்ரைடே போட்டுடுறேன். அதான் ஓகே, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அந்த வீடியோன்னு சொல்கிறேடா, எந்த வீடியோடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கவலைப்படாதீங்க. இன்றைக்கி நான் அதை ப்ரீமியரில் போடுறேன், இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது என்ன வீடியோன்னு. ஓகே, கடன்னு வேறு போகணுமே. போடா வேகமா, ஏன்டா பொறுமையாக வேண்டுருக. ஐயோ இந்த வீக் வேறு ஃபுல்லாக எனக்கு எக்ஸாம் இருக்குதுங்க. நாளைக்கு வேறு இங்கிலீஷ் எக்ஸாம் படிச்சிருக்கேன். இந்த வீக் வந்து வீடியோ போட முடியாது. அதனால் இன்றைக்கே இல்லை, வீடியோ போட முடியாதுன்னா எப்படின்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது. அதனால் இன்றைக்கே எல்லாத்தையும் எடுத்துட்டேன்னா அப்புறமா உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு நாளைக்கு வந்து இது வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன்.
ஓகே. வெறும் 12 செகண்ட்ஸ் தாங்க இருக்குது. இவன் என்னடா இப்பயே பாஸ் பண்ணிட்டான். டக்குன்னு போடாடே போயிடுறா போயிட்டான். அவ்வளோதான், நம்மளுக்கு தான் கைஸ். ஓகே, நம்ம போய் கியர் ஷாப்பில் இருக்குது 67. எப்போதே என்னடா இவ்வளோ ஸ்பான் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளுக்கு தான் எல்லாமே வாங்கிடலாம். அதுதான் கடன்னு வாங்கடா எல்லாமே நம்மளுக்கு தான். எங்க இவ்வளோ வாங்குறேன், அப்போ கூட கொஞ்சம் கூட குறையிறங்க காசு. 60,000 குவார்டர்லியன் இருக்குது நம்மக்கிட்ட இப்போதைக்கு. இவங்க கொஞ்சம் வாங்கிட்டோம், சரி கொட்டு வைப்போம் கொஞ்சம் பாவம். ஓகே, பக்கேக் வாங்கலாமா? ஓகே பக்கேக்கும் வாங்கியாச்சு. ஆக்சுவலி இது போன வாரம் எடுத்த வீடியோ, இப்போ தான் நான் ரெக்கார்டிங்கே கொடுக்குறேன். மொத்தமாக வாங்கிடலாமா பேசாமல்? இல்லை கொஞ்சம் விட்டு வைப்போம் அவங்க பாவம். ஓகே, இன்னும் டிஸ்கோலாம் போட்டிருக்கான். ஆனால் இவ்வளோ ஹைட்டுக்கு ஜம்ப் பண்ணுறேன். ஓகே, நம்மளுக்கு ஒன்று தந்துருக்கானுங்க அந்த சிக்னல் மாதிரி 2 கார்னர்லேயும் வச்சு விட்டுறலாம் அப்புறமா வீடியோ எண்டிங்கில். என்ன சொல்கிறீங்க? ஓகே, என்னடா இது ஏங்க இந்த சீட் எப்போ தாங்க வரும்? அந்த என்னமோ கீழே கடைசியாக ஒரு ப்ரிஸ்மெட்டிக் சீட் இருக்குல்ல, அது எப்போ வரும்னே தெரில. வார்னிங் சுனாமி இன்கம்மிங். என்னங்க இவன் பட்டு இத்தனை இதை ஒரே இதில் போட்டான். ஆக்சுவலி இன்றைக்கி சண்டே தானே. நேற்று சாட்டர்டே ஸ்டீலர் பிரெயின் அட்மின் அப்யூஸ் நடந்தது. நேற்று நான் வீடியோ எடுக்கலான்னு தான் பார்த்தேன் அட்மின் அப்யூஸ், பட் கொஞ்சம் டயர்டாக இருந்தனால தூங்கிட்டேன். இதுக்கப்புறம் அந்த அட்மின் அப்யூஸும் வேணான்னு தான் தோணுது. அதான் நான் வேணான்னு போன வீடியோவிலே நிறுத்தலான்னு சொல்லிட்டேன். ஒரு வேளை வேணுன்னா சொல்லுங்கள், நான் போட பார்க்குறேன். இது என்ன இந்த வழியாக போனால் வெளில போயிடுமா? எங்கே போர்ட்டல்லாம் வருது, ஏன்னா வெளில போக முடியல. இன்னும் ஸ்டக் ஆகிறான். சரி கீழே போயிடலாமா இல்லை எடுக்கலாமா? போயிடுச்சுங்க போர்ட்டல். அதுக்குள்ளே இந்த போர்ட்டலுக்குள்ளே போயிருந்தால் தான் தெரிஞ்சிருக்கும். சரி போகல, நம்ம கீழே போயிடலாம் திருப்பியும். இப்போ பாருங்க நான் எவ்வளோ ஹைட்டில் இருக்கேன். காட்லி ஸ்ப்ரிங்க்லரா? அப்படியே கொடுத்து வந்துடும். ரீகால் வந்துச்சு. 10 எவனுமே வாங்கலை, நம்மளே வாங்கிக்கலாம். அப்போ எங்கடா மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர் தான் இருக்கா? வாங்கிட்டேன். இருக்குது காட்லி. அப்போ காட்லி வாங்கிடலாம். அட்வான்ஸ் இதுவும் இருக்குது, எல்லாத்தையும் வாங்குவோம். ஏன்னா இதெல்லாம் நார்மல் டைமில் கிடைக்கவே கிடைக்காது. ஓகே, திருப்பி நம்ம கிராண்ட் மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர் வாஸ் ரீஸ்டாக் தான். டே என்னடா போகும்போது தான் இப்படி பண்ணுறீங்க? சரி வாங்க திருப்பி போய் பார்ப்போம். வந்திருக்காங்க கிராண்ட் மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர். வேறா டே காணும். டே எங்கடா? தூர்க். ஓகே வாங்கியாச்சு கிராண்ட் மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர். வர்றதே ரொம்ப ரேரு, நம்ம அதை வாங்கிட்டோம். எவனுமே வாங்கவே மாட்டேங்கிறாங்க. அப்போ நம்மளே வாங்கிடலாம் மொத்தமாக. எவன் கேட்க போகிறான்? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கன் அடித்து ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, என்னடா இது? ஓகே, என்னடா இது? நம்மளுக்கு என்னமோ கிடச்சிருக்கு. என்ன வந்திருக்கு? வாட்டரிங் கேன் கிடச்சிருக்கு. ஓகே, வால்கேனோ எரப்ஷனா? என்னடா என்னமோ வால்கேனோ எரப்ஷன் போட்டிருக்காங்க. என்னடா பண்ணுற ஜாண்டில்? என்னமோ கண்ணிலேருந்து வருது. என்னது அது? நினைத்தில்ல. சரி நம்ம இன்னைக்கு யாருமே பண்ணாத ஒரு சேலை செய்ய போகிறோம். நான் வால்கேனோ எரப்ட் ஆகும்போது மேலே ஏறினா எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரியா யாருமே இதை பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம இதை பண்ணி காட்ட போகிறோம். இன்றைய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாகன்ற மாதிரி பண்ண போகிறோம். ஓகே, என்னமோ வெடிக்குது. இதுக்குள்ளே போனால் என்ன ஆகும்? நான் மிதக்கிறான். இன்னும் கொஞ்சம் நேரம் முன்னாடி இப்போ என்ன இருக்கும்னு தெரியும். இப்போ தான் கரெக்டாக வெடிச்சுது. எல்லாருமே மிதக்கிறாங்க. நிஜமாக மிதக்கிறாங்களா இல்லை அதுக்குள்ளே போனனாலையா? எரப்ட் தாங்க இருக்குது. நாங்கள் கண்டுபிடி மியூட்டேஷனை போடுறான் எல்லாத்துக்கும். சும்மா ஏஎஃப்கே போட்டாலே போதும் போல இருக்கே. ஏன்னா இவன் கண்டுபிடி மியூட்டேஷனை போடுறான். இந்த மாதிரிலாம் போட்டால் எல்லாமே எல்லாத்துக்குமே கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம அப்படியே மேலே மிதந்துக்கிட்டே எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்கோம். நம்ம ஃபார்மில் ஏதாவது மியூட்டேஷன் விடுதான்னு பார்ப்போம். அப்படியே ஐ ஆம் கோஜோவா? இவன் அந்த இடத்துல மிதந்துக்கிட்டே கோஜோன்றான். ஓகே, லெவலப் லாலிபாப் வந்துருக்கு. என்னடா இவ்வளோ லெவலப் லாலிபாப்பா? இவனுக்கு பட்டன் தந்துக்கிட்டே இருக்கானுங்க. இவ்வளோ தராங்க. டேய் ஓகே, எல்லாத்தையும் வாங்கிடலாமா பேசாமல்? எதுவுமே ஸ்டாக் வைக்காமல். திருப்பி வருது மித்திக்கல் எக் ஸ்பாண்ட். ஓகே, மித்திக்கல் எக்கும் வருது. பார்ப்போம் என்னடா இது. ஓகே, மித்திக்கல் எக்கையும் எடுப்போம். எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். எல்லாமே நம்மளுக்கு தான், நம்மளுக்கு மட்டும்தான். ஓகே, எடுத்துக்கிட்டே இருக்கலாம்.
டேய் என்னடா இது? என்னமோ ஸ்வாடு வந்திருக்கு. இந்த ஸ்வாடை இது பண்ணி பார்க்கலாம். ஓகே. டேய் என்னடா இன்னும் எடுக்கவே முடியல. தட்டுமா அப்படியே பக்கத்தில் போயிட்டு. ஓ ஓகே ஓகே. இப்படி புல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அப்போ தான் இதுவாகுது. ஓகே பக்கத்தில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக புல் பண்ணலாம். அப்போ தான் தெரியுது. வருதுடா மேலே கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே. வந்துருச்சு கிட்ட வந்துருச்சு. எவ்வளோ எடுக்க முடியுமோ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸ்பேம் பண்ணுறோம் கைஸ். அமுத்துறா உன்னால் முடியும்டா கண்டிப்பாக. எர்ரா ஒன்றும் பத்தாது. ஒன்றும் நம்மளுக்கு நிறைய வேகம் தேவை. ஓகே எடுத்தாச்சு. என்ன ஆச்சு இப்போ? நான் அதை எடுத்தேன். ஏதாவது எனக்கு தருவாங்களா? எதுவுமே தந்த மாதிரியே தெரில. என்னங்க நடக்கும் அதை எடுத்தா? இங்கே என்னமோ வருது. என்ன இது இன்னும் சுத்தியல் மாதிரி இருக்குது. எங்க ஜாண்டிலோட ஆமருன்னு நினைக்கிறேன். அது ஃப்ரூட் சாக்ரிஃபைஸா? எதுவுமே இல்லை இப்போன்னு பார்த்து ஃப்ரூட்டு. ஃப்ரோசன் ப்ளூபெரி. என்னடா சிக்கி அது வேணாம். நம்ம என்னமோ நம்ம கேட்ட சீடு வந்துருச்சுங்க. வாங்கிடலாம் அவ்வளோதான். வாங்கடா டே. என்னடா வாங்கல? வாங்கிட்டேன். எஸ் வாங்கிட்டேன். வாங்க முடியாதா? நிறைய மணி இருக்குது. நிறைய தேவையா இல்லை என்ன காணோம்? நானா வாங்கினேன் சும்மா கைஸ். தெரியாமல் மாற்றி சொல்லிட்டேன் நான் மணி இல்லைன்னு. கடைசியில் பார்த்தா தான் தெரியுது. ஆக்சுவலி இந்த சீடை ஸ்பெல்லிங் கொஞ்சம் தப்பாக எடுத்துருப்பேன். நான் மன்னிச்சிருக்கேன். எனக்கு அந்தளவுக்கு ஸ்பெல்லிங் தெரியல இந்த சீடுக்கு. ஓகே இதை போய்ட்டு இங்கே வைக்கலாம். கொஞ்சம் காலியான இடமா பார்த்துக்கணும். சரி இங்கே வச்சுருவோம். சுகர் ஆப்பிள் வேறு இருக்கா? 3 சுகர் ஆப்பிள், 3 கொக்கோ, அப்புறம் இந்த புது சீடு. இது பேர் என்னன்னே தெரில. இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு புரியல. அது பேர் என்னன்னு தெரியுது, ஆனால் அது எப்படி சரியாக ஸ்பெல் பண்ணணும்னு தெரில. ஓகே வேறு என்ன இருக்குது? வேறு ஏதாவது சீட் மாதிரி இருக்கா? இல்லை வேறு எதுவும் சீட்லாம் இல்லை. ரீகால் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து போவோம். அது யூஸ் ஆகும் டக்குன்னு நம்ம அதுக்கு இது ரீஸ்பான் பண்ண அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. இந்த அட்மின் அபியூஸ்லாம் வந்தாலே உங்கள் கையில் ஒரு ரீகால் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்க கைஸ். அது நல்லாவே உங்களுக்கு யூஸ் ஆகும். எப்படின்னா இப்போ டக்குன்னு லெவலப் லாலிபாப் வருது. நீங்கள் பப்ளிக் சர்வரில் இருக்கீங்கன்னா நீங்கள் நடந்து போய் எடுக்கலாம் முடியாது. அதுக்குள்ளேயே பக்கத்தில் இருக்கவனுங்கலாம் போய் கண்டிப்பாக எடுத்துருவானுங்க. அதுக்கு பதிலாக ரீகால் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன். இப்போ ஒரு ப்ரெஸ் அதை வச்சு பண்ணாலே போதும். டக்குன்னு நீங்கள் அங்கே போய் ஸ்பான் ஆகிடுவீங்க. அப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை உங்களுக்கு. கடைக்கடைன்னு வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ பெட் ஷாப் வேறு ரீஸ்டாக் பண்ணியிருக்கானுங்க. இவனுங்க ரீஸ்டாக் பண்ணாலாம் ஒன்றுமே வராது. அதுவே இவனுங்க ரீஸ்டாக் பண்ணாமல் இந்த ஜாண்டில் ஏதாவது கொடுத்தா தான் வருமே. ஓகே என்ன அது என்னமோ சுற்றியில் வந்து விடுது. கொண்டா நம்ம இங்கேயே நிற்போம் ஏதாவது வர வரைக்கும். நம்மக்கிட்ட கிளிம்மரிங் ஸ்பிரிட் இருக்குது. அதை நினச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிராண்ட் மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர் ரீஸ்டாப்டு இந்த கிரியர் ஷாப்பா? சரி போய் வாங்கலாமா? என்னடா இது வாங்கலாமா வேணாமா? ஹுய் வேறு ஏதாவது சீடு வந்திருக்கா? என்னமோ புதுசாக சீடு வந்திருக்கு. கிரிம்சன் த்ரான் அப்படின்னு ஒரு சீடு வந்திருக்கு. என்னன்னு தெரில. இது அடுத்து என்னமோ லெவலில் ஒன்று கொண்டு வந்திருக்கானுங்க. என்னமோ புது சீடு வந்திருக்கு. அது தருவானான்னு தெரியலையே. மேபி அடுத்த அட்மின் அபியூஸில் தான் தருவான்னு நினைக்கிறேன். இதை அதுக்கு தான் சான்சஸ் அதிகம். அடுத்த அட்மின் அபியூஸில் தான் கண்டிப்பாக தருவான். நான் சொல்கிறேன் அடுத்ததில் தான் கைஸ் தருவான் இவன். இதிலெல்லாம் தரவே மாட்டாங்க. சரி பார்ப்போம். தந்தானுங்கன்னா வாங்கலாம், தரலன்னா போயிட வேண்டியது தான். அப்படியே KX இருக்குது. பக் என்னமோ வந்ததே புதுசாக. என்னமோ ஒரு ஜங்கிள் எக்குன்னு வந்ததுன்னா என்னமோ ஜங்கிள் எக்கு. ஓகே புதுசாக என்னமோ ஒரு எக்கு வேறு வந்திருக்கு. அதுவும் அடுத்த இதில் தான் வரும். ஓகே டிஸ்கோ. இன்னும் டிஸ்கோலாம் போட்டு வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள் நடுவில் நிறைய மியூட்டேஷன் போடுறதுக்குங்குதுல. அது இப்போ ரொம்ப சின்னதாகிடுச்சு. அங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருந்தது. இடத்தையே அடைச்சிக்கிட்டு ரொம்ப பெருசாக இருந்தது. அந்த மாதிரி இந்த தாங்க நல்லாயிருக்கு. இப்போ என்னமோ ரொம்ப சின்னதாக இருக்குது. பார்க்குறதுக்கே பிடிக்கல. அந்த முன்னாடி நிறைய பெருசாக இருந்ததுல அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருந்தது. ஓகே என்னடா என்னென்னமோ விழுது. லேக் ஆகுதுங்க இவன் போடுறதுல. என்னமோ சீடு வேறு வந்தது. என்னன்னு தெரியலையே. ப்ளூபெரி ஸ்பின் கிளை டிபன். இது வருமானு வேறு தெரில. அதுக்கு தான் நான் இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன். அது வாங்குறதுக்கு எவ்வளோன்னு பாருங்களேன். 1000 ரோபக்ஸ் ஆகும் வாங்குறதுக்கு. லெவலப் லாலிபாப்பு ஆனால் இத்தனை வருது. டே இதை வாங்குறதா இல்லை அங்கே போகிறதானே தெரியலையே. ஓகே நம்ம லெவலப் லாலிபாப்பே வாங்கிடுவோம். ஃபஸ்ட்டு 10 வந்துருக்கு. 1 2 3 4 5 மொத்தமாக வாங்கிட்டோம் 10. ஓகே உனக்கு கிடையாதுப்படா. அப்படி இதை முடிச்சுட்டு நம்ம கார்டன் போய் பார்க்கும்போது ஃபுல்லாக இதோட தான் இருக்க போகுது. வேணால் பாருங்கள் ஃபுல்லாக கலர் கலராக இருக்க போகுது. கார்டன் செம்ம பெருசாக கலர் கலராக இருக்க போகுது. அது மட்டும் கன்ஃபார்ம்.
சரி ஓகே. என்னடா இது நினச்சாலே பயங்கரமாக இருக்குது. என்னமோ வானத்துலேருந்து வான வேடிக்கை வந்து விழுற மாதிரி இருக்குது. எல்லா இடத்துலையும் என்னென்னமோ விழுந்துக்கிட்டே இருக்குது. ஏனே தெரிலங்க, அந்த கோல்டன் டாக் எப்பயுமே கேரட் சீடை தாங்க டிக் பண்ணியே எடுக்குது. எனக்கு அந்த கேரட் சீடே தேவையில்லை. அதுவும் நான் இத்தனைக்கும் கேரட்டே வச்சிடலைங்க. அப்போ கூட கேரட் சீடை தான் எடுத்து தருது. இதோ பாருங்களேன், இப்போ கூட கேரட் சீட் தான் தருது. வேறு ஏதாவது சீட் தந்தால் கூட நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு கேரட் சீடாமா. இப்போ பார்த்தாலும் அந்த கேரட்டு தாங்க. ஏங்க ஐயோ. சரி ஓகே ஆல்ரைட். வாட் ஸ்டாக்கா இவன் ஏதாவது புதுசாக தந்தானா நல்லாயிருக்கும். பார்ப்போம் ஏதாவது தரான். நான் இங்கே நல்லா இருக்குங்க என் ஃப்ரெண்ட்ஸு. இவன் யாரா? இவன் யாரும் இங்கே இருக்கான். என்ன பண்ணும்? ஓகே இவங்ககிட்ட போய் ஏதாவது தரலாமா? ஹூவாரின்னு திருப்பி கேட்டேனே தெரியாமல். லாலிபாப்ஸ்ன்னு சொன்னாலே இங்கே வந்துடுவேண்டா நான். அவன்கிட்ட பேசவே தேவையில்ல. அவன் யாருன்னே தெரில. சரி போய் பார்ப்போம். தெரியாமல் ஹூவாரியுன்னே திருப்பி கேட்டுட்டேன். யாரா நீ? இவங்கிட்ட என்ன கொடுக்கணுன்னே தெரியலையே. I want a grow. Okay. I don't know essence. ஓகே தேவை போல இருக்கு. அது எடுத்துன்னு வந்தால் தான் இவன் என்னமோ தரான்னு சொல்கிறான். நான் தரேன்னு தரல. அப்புறமா எடுத்துன்னு போய் தந்து பார்ப்போம். ஓகே ஓகே கைஸ். என்னடா இது? இந்த மேப் விட்டு வெளில குதிச்சா எப்படி இருக்கும் தெரியலையே. பார்ப்போம் அப்புறமா. இந்த மேப் விட்டு வெளில குதிச்சு பார்ப்போம். மேப் விட்டு வெளில குதிச்சே ஆகணுங்க. கீழே ஃபுல்லாக எல்லா ரோப்ளாக்ஸ் மேப்லேயும் அந்த மாதிரி தான் இருக்குது. மோஸ்ட்லி இந்த மாதிரி க்ரீன் வச்சு தான் எடுத்துன்னு வராங்க. இப்போ புதுசாக வர கேம்ஸில் எல்லாத்தையும் நீங்கள் ஒன்று நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? மோஸ்ட் ஆஃப் த ரோப்ளாக்ஸ் கேம்லலாம் இப்போ புதுசாக வர கேம்ஸ்லலாம் இந்த க்ரீன் இது தாங்க யூஸ் பண்ணுறாங்க. க்ரோ கார்டன் மாதிரியே. லாலிபாப் என்ன வந்துக்கிட்டே இருக்குது. வாங்கிட்டு எல்லாத்தையும் நம்மளுக்கு தான் எல்லாமே. நான் எடுக்க இவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க லாலிபாப்பை. லெவலப் லாலிபாப். இப்போ நம்மக்கிட்ட நிறைய லெவலப் லாலிபாப் இருக்குது. இதை வச்சு ஒரு 4-5 டைம் நம்மளோட கிளிம்மரிங் ஸ்ப்ரிட் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகே மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர் வாஸ் ரீஸ்டாக்ட் இந்த கேர் ஷாப்பா. பாருங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குதுன்னு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நான் போய் அதை வாங்கலாம் தானே நான் பார்த்தேன். இது எப்போ பார்த்தாலும் இந்த லெவலப் லாலிபாப். ஓகே ஏன்டா இவ்வளோ தரீங்க? பார்க்கவே முடியலடா நான் என்ன வச்சுருக்கேன்னு எனக்கே. கொஞ்சம் நவுருங்கடா. மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் நான். தெரியாமல் ட்ரேடு வேறு கொடுத்துட்டேங்க நான். ஐயோ என்னென்னமோ வந்துருச்சே. இன்வென்ட்ரியை வேறு ஆஃப் பண்ணும். சரி எப்படி இந்த லெவலப் லாலிபாப்பை ஃபீட் பண்ணுறது தான் தெரிலையே. சரி அப்புறமா பார்ப்போம் எப்படின்னு. ஐ திங்க் ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் நான் அந்த கிளிம்மரிங் ஸ்ப்ரிட்டுக்கு நிறைய மியூட்டேஷன் போட்டு வச்சுருப்பேன். எப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா நான் ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணிட்டேன், அதனால தான் சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஜெயிண்ட்டாக மாறிடுச்சு. செகண்ட் டைம் வந்து ஐஸ் விழுந்தது. தேர்ட் டைமும் திருப்பி பண்ணேன். அப்போ என்னமோ ஆயிடுச்சு. என்னாச்சுன்னு தெரில, மறந்துடுச்சு. அப்போ திருப்பி என்னமோ ஒரு மியூட்டேஷன் விழுந்தது. என்ன மியூட்டேஷன் மறந்துடுச்சு எனக்கு. ஓகே பின்னாடி ரொம்ப சவுண்ட் அதிகமாக விழுது. இவன் என்னமோ டிஜே மியூசிக்லாம் போட்டுக்கிட்டே இருக்கான். அதனால தான் பாஸ் பண்ணிட்டேன். ஓகே சுனாமி வார்னிங். இவன் வேறு ஒன்று சுனாமி வருது, இல்லை வால்கனிக் எரப்ஷன் வருது. இந்த மாதிரியே மாற்றி மாற்றி வரோம். ஏங்க இந்த 60,000 QI வச்சுருக்கான்ல, இது என்னமோ இன்ஃபினிட் மணி மாதிரி இருக்குதுங்க. ஏன்னா எவ்வளோ வாங்கினாலும் வந்துக்கிட்டே இருக்குது திருப்பி. சரி எவ்வளோ வாங்கினாலும் காலியே ஆக மாட்டேங்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே எனக்கு ஒன் ஆஃப் த அட்மின் அபியூஸில் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப என்ஜாயபிளாக இருக்குது கைஸ். 1 மணி நேரமாக விளையாண்டுருக்கேன், ஆனால் ஒன்றுமே தெரில. ரொம்ப ஜாலியாகவும் இருக்குது இந்த அட்மின் அபியூஸ். ஐ லவ் இட் கைஸ். ஓகே என்னோடய ஆப்பிள் மேலே வந்து கிளிச்சு விழுந்திருக்கு. நிறையா இது மியூட்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அவன் பாட்டுன்னு. வந்துக்கிட்டே இருக்கு மியூட்டேஷன் வேறு. ஓகே இது இது வேறு எப்போ முடியும்னே தெரிலங்க. நான் ரொம்ப நேரமாக பெயின் இருக்குது. ஓகே முடிஞ்சிச்சா? இல்லை முடியல. நான் மேலே பூ இருக்கிறத பார்த்தாலே தெரியுது முடியலன்னு. ஓகே இது எப்போ முடியும்னு வேறு தெரில. அவன்கிட்ட கேட்டேன். அவனுங்க தான் ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருக்காங்க அட்மின் அபியூஸ். நான் இது வரைக்கும் அட்மின் அபியூஸே அட்டன் பண்ணதில்லை. ஓகே 5 இருக்குது.
லாலிபாப் அதையும் வாங்கிடலாம் 5. அப்புறம் கிராண்ட் மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர் வேறு ஏதாவது இருக்கா? மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர் இதையும் வாங்கிடலாம். அப்புறம் வேறு காட்லி ஸ்ப்ரிங்க்லர் வேறு அட்வான்ஸ்டு 2 இருக்குது, இதையும் வாங்கிடலாம், தேவைப்படும். அப்புறம் பேசிக்கும் இருக்குது, அட்வான்ஸ்டு 1 இருக்குது, வாங்கிடலாம். வாட்டரிங் கேனு, ட்ரேடிங் டிக்கெட்டு, ரீகால் இருந்துச்சு. ஓகே அவ்வளோதான். இப்போ இவ்வளோத்த வாங்கியிருக்கேனே, கொஞ்சமாவது காலியாக இருக்கா? ஒன்றும் காலியாகல. ஓகே இவன் யாரா? என்னமோ புதுசாக வந்துருக்கு. சரி வேறு எங்கேயோ வச்சுட்டேன் தெரியாமல் கையை. ஓகே ஹூ ஆர் யூ? இல்லை ஃபஸ்ட்டு ஷோ மீது ஃபஸ்ட் சைடு ஈவோ பீட்ரூட்டு, ஈவோ பீட்ரூட் ப்ளூபெர்ரி ஒன்றா? இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்னன்னு தெரில. ஓகே செகண்ட் இது. ஓ ஐ டோன்ட் சீ எ பிளான்ட் இன் யுவர் ஹேண்டா. என்ன பண்ணுவோம் இது? ஓகே என்னன்னு தெரில எனக்கு சரியா, நான் அப்புறமா பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன். ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அட்மின் அப்யூஸு. ஏன்னா இது வரைக்கும் எவனுமே காணும். யுவர் சீட் ஷாப் இஸ் ரீஸ்டாக். ஓகே எதாவது வந்திருக்கான் புதுசாக? இல்லை எதுவும் வரல, எதுவுமே தேவையானது நம்மளுக்கு வரவில்லை. ஓகே ரீகால் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு, வாங்கிட்டோம், அப்புறமா யூஸ் ஆகும் நம்மளுக்கு. எதுவுமே வரவில்லை. ஓகே கைஸ் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகே மறக்காமல் வீடியோ பார்க்கும்போது எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச மாதிரி தான் தெரியுது. சரி நம்ம இந்த பீட்ரூட்டை வச்சுருவோம் 2. சரி பீட்ரூட் 1, ப்ளூபெர்ரி 1. பீட்ரூட் 1, ப்ளூபெர்ரி 1. ஓகே சாச்சி. என்னடா நான் ஒன்று கிளிக் பண்ணால் அது ஒன்று கிளிக் ஆகுது, என்னத்த சொல்ல. ஜாயின் பிஎஃப்ஆர். ஓகே வாட்டர் போடுவோம் கொஞ்சம். இந்த வீடியோ எடுக்கும் போதெல்லாம் அது கண்டிப்பாக வளர்ந்து என் கார்டனில் எல்லாமே ஃபுல்லாக வளர்ந்துட்டுருக்கோம் கண்டிப்பாக. அதே மாதிரி கார்டனை போன வீடியோவில் எக்ஸ்டெண்ட் பண்ணேன், எல்லா வழியாகவும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக கார்டனை. இது பாருங்கள் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குது. மேங்கோஸ் ஃபுல்லாக விழுந்திருக்கு, மியூட்டேஷன்ஸ்லாம் அதோ பாருங்கள். இந்த பேர்னிங் பட் பாருங்களேன், இவ்வளோ தாங்க வளர்ந்துருக்கு, நிறையவே வளரல, இவ்வளோ தான் வளர்ந்துருக்கேன் பேர்னிங் பட் சீட்லாம். ஓகே கைஸ் மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறாங்களாம். எனக்கு ஒரு டவுட் இருக்குது, என்னன்னா இந்த க்ரோ கார்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த ஃபென்ஸ்லாம் நிறைய பேர் மாற்றிருக்காங்க. இதோ பாருங்க என் ஃப்ரெண்டு கூட 2 பேர் மாற்றிருக்கானுங்க. அதை எப்படி மாற்றுறாங்கன்னு மட்டும் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள், எனக்கு தெரில எப்படி மாற்றுறதுன்னு, அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். சரி ஓகே இந்த மேங்கோவோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இது நம்ம கார்டனில் வளர்ந்தது தான். ஓகே இதை நம்ம ஹார்ட் போட்டு பத்திரமா வச்சுக்கலாம். ஊய்யோ இவ்வளோவா? ஃபஸ்ட் டைம் கைஸ் நம்ம இவ்வளோ இதை பார்க்க போகிறோம். ஓகே நம்ம இதை ஹார்ட் போட்டு நம்ம மேலேயே நம்மக்கிட்டே வச்சுப்போம். ஓகே ஹார்ட் போட்டேன், இதுக்கப்புறம் அது எப்படியுமே விற்காது. ஓகே இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்க எல்லாத்தையும் விற்று பார்ப்போமா எவ்வளோ கிடைக்குதுன்னு. ஐயோ கைஸ் இப்போ தான் கைஸ் நான் விற்கிறதே இவ்வளோ கிடைக்குது. நான் வச்சுருக்க பாதி காசு என் ஃப்ரெண்டு தான் தந்தது, பாதி இல்லை முழு காசுமே என் ஃப்ரெண்டு தான் தந்தது. ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகே என்னடா இது? இப்போதைக்கு நம்ம கார்டன் இப்படி தான் இருக்குது, கொஞ்சம் இடம் இல்லை நம்ம கார்டனில், நிறைய கொசன்னு இருக்குது. எல்லா ஒரே இடத்துலேயே நிறையா மேங்கோஸ் வச்சுட்டேன், தெரியாமல் இவ்வளோ பெருசாக வளரும்னு தெரியாமல் ஒரே இடத்துல மேங்கோஸ் வச்சுட்டேன். சரி வீடியோ முடிக்க போகிறேன். டேய் வாங்கடா, டேய் வீடியோ முடிக்க போகிறேன்டா, டக்குன்னு வாங்கடா. வரவே மாட்டேங்கிறானுங்களே. டேய் வாங்கடா, டேய் லெஃப்ட் ஆகிட்டிங்களாடா, அட பாவீங்களா, இது தெரியாமல் நான் வீடியோ முடிக்க போகிறேன்னு உங்களை வேறு கூப்பிட்டுருக்கேனேடா. டேய் கைஸ் அவனுங்க எப்பயோ வெளியே போயிட்டானுங்க, அது தெரியாமல் நான் வீடியோ முடிய போகிறேன்னு சொல்லிட்டுருக்கேன். சரி இதை கஸ்டமைட் பண்ணணும் கைஸ். அவங்க இதை வந்து என்ட்ரன்ஸில் வைப்போம் 2 அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக லைனா. ஓகே நாடா இது? ஐயோ இங்கே இல்லை நடுவில் வருது கரெக்டாக, இந்த இடத்துக்கு வரமாட்டேங்குது யானை தள்ளியே. இது அப்பு டவுனு, நான் வந்து சைடில் தான் போகணும். எங்கடா எங்கெங்கேயோ போகுது, இங்கே வா. ஐயோ இது வேறு கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இங்கே வேணாம், இங்கே வைப்போமா இல்லை கார்னர்? சரி இங்கே இருக்கட்டும் இப்போதைக்கு. ஓகே கரெக்டாக இருக்குது.
இப்போ நம்ம இதை நவுற்றுவோம். இதை நவுற்றிட்டு போய் இங்கே வாடா டேய், கண்ட்ரோலே பண்ண முடியலையே. ஏய் அங்கே போவாரா ஐயோ ஐயோ, கண்ட்ரோல் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா முடியாது போல இருக்கே. டேய் ஒழுங்கா நில்றா. ஏய் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணுறது. இருங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வைக்கிறேன். எங்கெங்கேயோ போகுது, அப்படியே கடந்தா போகுது. பேசாம முட்டுலாமா அப்படியே இருக்கட்டும்னு. சரி சரி ஓகே. என்னடா அது அப்படியே கிடக்கட்டுமா இல்லை என்ன பண்ணலாம்? ஓகே அந்த லெவலப் லாலிபாப் எப்படி கொடுக்குறது? நம்ம கிளிம்மரிங் ஸ்ப்ரேட்டுக்கு தான் கொடுக்கணும். அப்படி ஓகே இப்படி தான் கொடுக்கணுமா? அப்போ எப்படி இருங்க பக்கத்தில் போய் ஃபீட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அப்படியே ஃபீடும் பண்ண முடியல. இப்போ எப்படி தான் கொடுக்கணும் போல இருக்கு. ஓகே இப்படி தான் கொடுக்கணும். பூஸ்ட்டு கடகடன்னு கொடுப்போம். அப்படியே கொடுத்துக்கிட்டே இருப்போம்ல. ஓகே ஓகே அப்படியே கொடுத்துட்டேன். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கன் அழுத்தி ஆன்ல வச்சுக்கோங்க. டாட்டா பாய் பாய்.